அவ்யக்தவாணி தேதி 6/2/1977. என்னென்ன கேட்டீர்களோ அந்த அனைத்தின் சாரத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறீர்கள்தான் இல்லையா? ஏனென்றால் டீச்சரின் அர்த்தமே ரகசியம் நிறைந்து மற்றும் சாரம் நிறைந்து நடந்து கொள்பவர். டீச்சர்களின் விசேஷமானது 1. விஸ்தாரத்தை ஒரு நொடியில் சாரத்தில் கொண்டு வர வேண்டும். எப்படி எசன்ஸ் ஒரு துளி மட்டும் போடப்படும், ஆனால் அது மிகுந்த காரியம் செய்து விடுகிறது. அப்படியே டீச்சர்கள் என்றால் சாரம் நிறைந்தவர்கள். வீணானதின் விஸ்தாரத்தை ஒரு நொடியில் சார ரூபத்தில் செய்பவர்கள் மற்றும் மற்றவர்களையும் செய்விப்பவர்கள். 2. டீச்சர்களும் பவர் ஹவுஸாக இருக்கும் தந்தைக்கு சமமாக சப்ஸ்டேஷன் துணை நிலையம் ஆவார்கள். எப்படி பவர் ஹவுஸில் எங்காவது ஃபியூஸ் போய் விடக்கூடாது என்று எப்பொழுதும் கவனம் மற்றும் சோதனை இருக்கிறது, அதேபோல் டீச்சர்களும் என்ன சோதனை செய்ய வேண்டும்? ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் குழப்பமடையக்கூடாது. எப்படி பவர் ஹவுஸில் சிறிய குறைபாடு முழு ஏரியாவின் மின்சாரத்தை அசைத்து விடுகிறது, அதே போலவே டீச்சரின் குழப்பத்தினால் சூழ்நிலையில் பிரபாவம் ஏற்பட்டு விடுகிறது மற்றும் சூழ்நிலையின் பிரபாவம் வகுப்பிற்கு வருபவர்கள் மீதும் ஏற்படுகிறது. எனவே டீச்சர்கள் அநேக ஆத்மாக்களை முன்னேற்றம் செய்வதற்கும் மற்றும் ஆட அசைய வைப்பதற்கும் பொறுப்பாளர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். 3. டீச்சர்கள் கலைப்பற்றவர்கள்தான் இல்லையா? மிக சிறிய விஷயத்தில் கலைப்படைபவர்கள் இல்லையே. முயற்சி செய்வதில் தன்மேல் தானே கலைப்படைவதும் இருக்கும். ஏதாவது விதமான சம்ஸ்காரம் அல்லது சுபாவத்தை மாற்றம் செய்வதில் மனமுடைந்து போவது அல்லது அலட்சியத்தன்மை வருவதும் கலைப்படைவதாகும். இதுவோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது, இந்த மாதிரி நடக்கத்தானே செய்யும் என்று நினைப்பது அலட்சியமாகும். மிகவும் கடினம் எவ்வளவுதான் செய்ய முடியும் என்பது மனம் உடைந்து போவதாகும். அப்படி முயற்சி செய்வதில் அலட்சியமாக இருப்பதாகும். மனமுடைந்து போவதும் கலைப்படைவதாகும். 4. யாரிடம் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் சக்தி இருக்கிறதோ அவர் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பார், குழப்பமடைய மாட்டார். 5. டீச்சர்களே தந்தைக்கு சமமான சேவாதாரி. அப்படியானால் சமமாக இருப்பவர்கள்தான் இல்லையா? சமநிலையில் இருப்பதிலும் குஷி ஏற்படும். டீச்சர்கள்தான் தந்தைக்கு சமமான மாஸ்டர் ஆசிரியர். தந்தைக்கு சமமாக பொறுப்பாளராகி இருக்கிறேன் என்ற இந்த குஷியில் எப்பொழுதும் இருக்கிறார்கள். தந்தைக்கு சமமாக அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யும் பொறுப்பும் இருக்கிறது. தந்தைக்கு சமமாக அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யும் பொறுப்பும் இருக்கிறது என்றால் தந்தைக்கு சமமாக ஆகியிருக்கிறீர்களா? இந்த குஷி மிகவும் முன்னேறி செல்ல வைக்க முடியும். டீச்சர்களை பார்த்து பாப்தாதாவும் குஷி அடைகிறார். சமமாக இருப்பவர்களை நட்பு குழு என்று கூறுவார்கள். ஆக நண்பர்களின் குழுவாக ஆகிவிட்டதில்லையா? 6. டீச்சர்களுக்கு எப்பொழுதும் புது திட்டத்தை உருவாக்க வேண்டும். திட்டமிடும் புத்தியாக இருக்க வேண்டும். மேலும் மிக சுலபமாக திட்டமிடும் புத்தியுடையவராக ஆகவும் முடியும். எப்படி? அமிர்த வேளையில் தெளிவான புத்தி இருக்கிறது என்றால் பாப்தாதா மூலமாக திட்டம் புத்தியில் டச் ஆகும். அப்படி திட்டமிடும் புத்தி உள்ளவராக ஆகிக்கொண்டே இருப்பீர்கள். சாகாரமாக ஏதாவது ஆதாரத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள், அதனால்தான் பிளானிங் புத்தி உடையவராக ஆக முடிவதில்லை. இல்லையென்றால் டீச்சர்களின் உறவு நட்புடையதானதாக ஆன காரணத்தினால் நெருக்கமானது. அப்படி மிக அதிக சகயோகத்தை பெற முடியும். தந்தை பார்க்கின்ற பொழுது சாக்கார ஆதாரத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் தந்தை ஏன் உதவி செய்ய வேண்டும்? 7. டீச்சர்களின் விசேஷமாக என்ன இருக்கிறது? டீச்சர்கள் கண்டுபிடிக்கும், படைக்கும், திட்டமிடும் புத்தியுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அநேக ஆத்மாக்களுக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுப்பவர்கள். இப்பொழுது இந்த அனைத்து விசேஷங்களை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் உள்ளடங்கி போய்விடும். புரிந்ததா? 8. டீச்சர்களின் விசேஷம் அனுபவம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள்.
பேசுபவர்களாக மட்டுமின்றி அனுபவம் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். பேசுவது கூட அனுபவத்தின் ஆதாரத்தில் இருக்கிறது. இத்தனை அனைத்து விசேஷங்கள் நிரம்பிய பார்வையோடு பாப்தாதா பார்க்கிறார். அப்படியானால் எவ்வளவு மகானாக ஆகிவிட்டீர்கள்! மகான் நிலையை விருந்தினர் என்று புரிந்து நடத்துவிக்க வேண்டும். மகான் நிலையை தன்னுடைய சொத்து என்று புரிந்து கொண்டு விடாதீர்கள். நிலையை தந்தையினுடையது என்று புரிந்து கொள்ளாது தன்னுடையது என்று நினைத்து கொண்டால் மகான் நஷ்டமாகும். தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் மகான் நிலை என்றால் தந்தையை நடுவே மறந்து விடாதீர்கள். அவ்யக்தவாணி தேதி 14/4/1977. டீச்சர்கள் என்றால் ஃபரிஷ்தா. டீச்சரின் வேலை வழிகாட்டியாகி யாத்ரீகர்களை உயர்ந்த இலக்கிற்கு அழைத்து செல்வதாகும். உயர்ந்த இலக்கிற்கு யாரால் அழைத்து செல்ல முடியும்? யார் அவரே ஃபரிஸ்தா, அதாவது டபுள் லைட்டாக இருப்பாரோ அவரால் தான் முடியும். லேசானவர் தான் உயரே செல்ல முடியும். சுமை கீழே கொண்டு வந்துவிடும். டீச்சரின் வேலை உயர்ந்த இலக்கிற்கு அழைத்து செல்வது. அப்படியானால் சுயம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? லேசானவராக ஃபரிஷ்தாவாக ஆவீர்கள் இல்லையா? ஒருவேளை ஃபரிஷ்தாவாக இல்லை என்றால் நீங்களும் கீழே இருப்பீர்கள், மற்றவர்களையும் கீழே கொண்டு வருவீர்கள். தன்னை ஃபரிஷ்தா என்று அனுபவம் செய்கிறீர்களா? உடலின் சுமையும் இல்லாமல் முற்றிலும் லேசான நிலை மண் சுமையானதாக இருக்கும் இல்லையா? தேக உணர்வும் மண்தான். எப்பொழுது இதன் உணர்வு இருக்கிறது என்றால் சுமையாக இருப்பீர்கள். இதிலிருந்து விலகிய லேசான நிலை என்றால் ஃபரிஸ்தாவாக ஆவீர்கள். அப்படி தேக உணர்விலிருந்தும் லேசான நிலை, தேக உணர்விலிருந்து விலகிவிட்டீர்கள் என்றால் மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் இயல்பாகவே விலகிவிடுவீர்கள். ஃபரிஷ்தா என்றால் தந்தையுடன் அனைத்து ரிஷ்தாக்களும், அதாவது உறவுகளும் இருக்க வேண்டும். தன்னுடைய உடல் கூடவும் ரிஷ்தா இருக்கக்கூடாது. தந்தையால் கொடுக்கப்பட்ட உடலையும் தந்தைக்கு கொடுத்தாகிவிட்டது. தன்னுடைய பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டோம் என்றால் நம்முடைய உறவு முடிவடைந்தது. அனைத்து கணக்கு வழக்கும் தந்தையோடு மட்டும்தான், வேறு யாருடனும் வேண்டாம். உன்னோடுதான் அமர்வேன், உன்னோடுதான் பேசுவேன். அப்படியானால் கொடுக்கல் வாங்கல் அனைத்து கணக்கும் தந்தையோடு ஆனதில்லையா? எப்பொழுது ஒரு தந்தையோடு அனைத்து கணக்குகளும் ஆகிவிட்டது என்றால் மற்ற அனைத்து கணக்குகளும் முடிவடைந்து விட்டன இல்லையா? யாருடைய அனைத்து கணக்குகளும் தந்தையோடு இருக்கிறதோ, அதாவது அனைத்து உறவுகளும் தந்தையோடு இருக்கிறதோ அவரே டீச்சராவார். தந்தையோடு இருக்கிறதோ, தந்தையின் குழந்தையாக ஆகிவிட்டீர்கள் என்றால் பழைய கணக்கு அனைத்தும் முடிவடைந்து விட்டது. இதைத்தான் முழு பிச்சைக்காரன், அதாவது ஒன்றும் இல்லாதவர் என்று கூறுவது. பிச்சைக்காரனுக்கு எந்த பேங்கிலும் பணம் இருப்பதில்லை, கணக்கு இருப்பதில்லை, ஒரு தொடர்பும் இருப்பதில்லை, நபர்களுடனும் எந்த சாதனங்களுடனும் இல்லை. அனைத்து கணக்குகளும் முடிவடைந்தது. பழைய கர்மங்களின் கணக்கிலும் எந்த ஒரு பேங்க் இருப்பும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சோதனை செய்ய வேண்டும். அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்கின்றன. இறந்த பிறகு தெரியாமல் ஏதாவது பழைய கணக்கு தங்கிவிடுகிறது என்றால் குடும்பத்தில் அவருடைய சந்ததிகளுக்கு தொந்தரவு கொடுக்கிறது. எனவே அனைத்து கணக்குகளும் முடிந்து விட்டனவா என்று சோதனை செய்கிறீர்களா? சுபாவம், சம்ஸ்காரம், தொடர்பு, அனைத்து விஷயங்களும், அனைத்து உறவுகளும் முடிவடைந்தன என்றால் பின்பு காலியாகி விடுவீர்கள் இல்லையா? எப்பொழுது இந்த அளவு லேசானவர்கள் ஆவீர்களோ அப்பொழுதுதான் வழிகாட்டியாகி மற்றவர்களை உயரே தூக்கிவிட முடியும். அப்படி டீச்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்து கொண்டீர்களா? டீச்சராவது சுலபமா அல்லது கடினமா? டீச்சராவதும் தந்தைக்கு சமமாக ஆவது என்றால் யார் டீச்சரின் ஆசனத்தை அடைகிறார்களோ அவர்கள் தந்தைக்கு சமமாக ஆகிறார்கள்.
டீச்சர் ஆகிறார்கள் என்றால் பொறுப்பு என்ற எண்ணத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். எனவே தந்தையும் அந்த அளவு அவர்களுக்கு உதவி செய்கிறார். யார் எவ்வளவு பொறுப்பை எடுப்பாரோ அந்த அளவை தந்தை சகயோகம் கொடுப்பதற்கு பொறுப்பாகிறார். எப்பொழுது தந்தையே பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார் என்றால் கடினமானதா அல்லது சகஜமா? எப்பொழுது தந்தைக்கு பொறுப்பை கொடுத்தாகிவிட்டது என்றால் அவர் எடுக்கக்கூடாது. எதன் பொறுப்பாளர் ஆகிறார்களோ அதன் பொறுப்பு தன்னுடையது என்று நினைக்கிறார்கள். பொறுப்புடையவர் தந்தைதானே அன்றி நீங்கள் அல்ல. தானே தன்மேல் சுமையை வைத்துவிடவில்லையே. அநேகருக்கு சுமையை தூக்குவதற்கான பழக்கம் இருக்கிறது. எவ்வளவுதான் கூறினாலும் தூக்கிவிடுவார்கள். இது நடந்துவிடக்கூடாது, அந்த மாதிரி ஆகிவிடக்கூடாது. இது வீணானதின் சுமையாகும். தந்தை மேல் போட்டுவிடுங்கள். தந்தையின் குழந்தையாகி தந்தை மேல் பொறுப்பை கொடுத்து விடுவதினால் வெற்றியும் அதிகம், முன்னேற்றமும் அதிகம். மேலும் சுலபமாக நடந்துவிடும். டீச்சர்களோ பாப்தாதாவிற்கு பிரியமானவர்கள். ஏன் இருந்தும் தைரியத்தையோ வைத்தார்கள் இல்லையா? பாப்தாதா தைரியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் தைரியம் இல்லாதவர்களை பார்த்து ஆச்சரியமும் அடைகிறார். டீச்சர்களுக்கு ஏன் மற்றும் என்ன என்ற கேள்விகளில் செல்லக்கூடாது. இல்லையென்றால் உங்களுடைய கியூவும் அந்த மாதிரி ஆகிவிடும். டீச்சர் என்றால் முற்றுப்புள்ளியின் நிலையில் நிலைத்திருப்பது. கேள்விக்குறி உடையவர் பிரஜையில் வந்து விடுவார்கள். முற்றுப்புள்ளி என்றால் ராஜா. கேள்வி உள்ளவர்களுக்கு ஒருபொழுதும் அதீந்திரிய சுகம் இருக்க முடியாது. எனவே டீச்சர்களின் விசேஷ தாரணை முற்றுப்புள்ளியின் நிலை. டீச்சர்கள் என்றால் நிகழ்ச்சிகளின்படி மட்டும் நடப்பவர்களாக அன்றி கண்டுபிடிக்கும் புத்தி உள்ளவர்கள், புதியதை கண்டுபிடிப்பவர்கள். அப்படி சுலபமாகவும் மற்றும் அதிகத்திலும் அதிகமானவர்களுக்கு செய்தி சென்றடையும் அளவிற்கு புதியதை ஏதாவது கண்டுபிடித்திருக்கிறீர்களா? டீச்சர்கள் ஒவ்வொருவரும் இந்த கண்டுபிடிப்பு செய்ய வேண்டும். நல்லது. அவ்யக்தவாணி தேதி 18/4/1977. தகுதியான ஆசிரியரின் ஒவ்வொரு காரியம் என்ற விதை பலனளிப்பதாக இருக்கும், பயனற்றதாக இருக்காது. டீச்சர்கள் என்றால் ஆசான். ஆசான் என்றால் என்ன அர்த்தம்? ஆசான் என்பதற்கு இங்கு படிப்பு, அதாவது ஞான சொரூபமானவர் என்று அர்த்தமாகும். மிக உயர்ந்த படிப்பு கொடுப்பதற்கான சகஜமான வழி எது? அநேக விதமான படிப்பறிவு கொடுப்பதற்கான வழிகள் இருக்கிறது தான் இல்லையா? அப்படியானால் படிப்பறிவு கொடுப்பதற்கான அனைத்தையும் விட சுலபமான சாதனம் எது? வாய் மூலமாக அன்றி சொரூபம் மூலமாக படிப்பறிவு கொடுப்பது. சாகார பாபா அனைத்தையும் விட சுலபமான வழியாக சொரூபம் மூலமாகத்தான் கற்றுக் கொடுத்தார் இல்லையா? வார்த்தைகள் மூலமாக மட்டுமின்றி செயல்கள் மூலமாகவும் செய்வித்தார். சொன்னால் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்றில்லாமல் என்ன செய்வோமோ அதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்ற இதுதான் மந்திரமாகும். அப்படி அனைத்தையும் விட சுலபமான வழி சொரூபம் மூலமாக கற்றுக் கொடுப்பது. யாருக்காவது நீங்கள் ஒரு ஆத்மா, நீங்கள் அமைதி சொரூபமானவர், ஞான சொரூபமானவர் என்று எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் அவர் எதுவரை நீங்கள் அந்த சொரூபத்தில் நிலைத்திருக்கவில்லையோ அதுவரை அவரும் புரிந்து கொள்ள மாட்டார். அந்த மாதிரி அனுபவத்தின் படிப்பு இந்தளவு அழியாததாகி விடுகிறது. அப்படியானால் நீங்கள் எப்படி கற்றுக் கொடுக்கிறீர்கள்? வார்த்தைகள் மூலமா அல்லது சொரூபம் மூலமாகவா? ஒவ்வொரு அடி மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் தகுதியான டீச்சரின் அடையாளம். சொற்பொழிவு மூலமாக மற்றும் 7 நாள் பாடம் மூலமாக யாரையாவது ஞான சுரூபமாக்க வேண்டும். அந்த மாதிரி ஆசிரியரின் ஒவ்வொரு வார்த்தையும் வாக்கியமாக இருக்காது, ஆனால் மகா வாக்கியம் என்று கூறப்படும். ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தையும் மகானாக ஆக்கக்கூடியது என்றால் மகா வாக்கியம் என்றுதானே கூறுவோம். ஒவ்வொரு செயலும் அநேகர்களை உயர்ந்தவர்களாக ஆக்கும் பயன் கொடுப்பதாக இருக்க வேண்டும்.
செய்யும் காரியத்தை விதை என்று கூறப்படும் மற்றும் விளைவை கர்மத்தின் பலன் என்று கூறப்படும். அந்த மாதிரி ஆசிரியரின் காரியம் என்ற விதை பலனளிப்பதாக இருக்கும். ஒருவேளை விதை சக்திசாலியானதாக இருக்கிறது என்றால் பலனும், அதாவது பழமும் அவ்வளவு நல்லதாக வெளியாகும். ஒவ்வொரு காரியம் என்ற விதை பலனளிப்பதாக இருக்கும், பலனற்றதாக இருக்காது. இதைத்தான் தகுதியான ஆசிரியர் என்று கூறுவது. ஒவ்வொரு எண்ணம் எப்படி பிரம்மாவின் ஒரு எண்ணம் புது உலகை படைத்தது என்று பிரம்மாவின் அவருடைய எண்ணத்திற்காக வர்ணனை இருக்கிறது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஆசிரியரின் எண்ணம் புது உலகின் அதிகாரியாக ஆக்கக்கூடியது. புரிந்ததா? ஆசிரியரின் விளக்கம் இதுதான். டீச்சர்களுக்கு ஒரு லிஃப்டின் கிஃப்டும் கிடைக்கிறது. அது எது? டீச்சர்கள் ஆவது என்றால் பழைய சம்பந்தத்திலிருந்து தியாகம் செய்வது. இந்த தியாகத்தின் பாக்கியத்தில் லிஃப்டின் கிஃப்ட் டீச்சர்களுக்கு இருக்கிறது. முதலில் தியாகமோ செய்து விட்டீர்கள்தான். முதல் தியாகம் சம்பந்தத்தினுடையது, அதையும் செய்து விட்டீர்கள். இன்னும் தியாகத்தின் பட்டியல் நீளமானது. ஆனால் இந்த தியாகத்தின் தைரியம் வைப்பதில் சகயோகி ஆவதற்கான எண்ணம் வைத்தீர்கள். இந்த லிஃப்ட் தான் கிஃப்டாகி வருகிறது. ஆனால் சம்பூர்ண தியாகம் செய்து விட்டீர்கள் என்றால் தந்தைக்காக கிஃப்டாகிவிட்டீர்கள். உலகத்திற்காக லிஃப்டாகி விடுங்கள். அந்த மாதிரி லிஃப்டாகி விடுங்கள். அமர்ந்தார்கள், எந்த கடினமும் இன்றி சென்றடைந்தார்கள் என்று இருக்க வேண்டும். டீச்சர்களுக்கு மிகுந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். டீச்சர்கள் ஆவதின் பாக்கியத்தையோ அனைவரும் மகிமை செய்து கொண்டே ஆசையும் வைக்கிறார்கள். ஆசை வைக்கிறார்கள் என்றால் உயர்ந்த பாக்கியம்தான் இல்லையா? அதை எப்பொழுதும் உயர்வாக வைத்துக் கொள்வது என்ற இதுவோ ஒவ்வொருவரின் வரிசை கிரமமாகும். டீச்சர்கள் எவ்வளவு விரும்புகிறார்களோ அவ்வளவு தன்னுடைய எதிர்காலத்தை ஒளிமயமாக்க முடியும். ஆனால் யார் தகுதியான டீச்சரோ அவரால் தான் முடியும். கொஞ்சத்தில் குஷி அடையக்கூடிய டீச்சரோ நீங்கள் இல்லையே. பாப்தாதா டீச்சர்களை எந்த பார்வையில் பார்க்கிறார்? நம் இனத்தவர் என்ற பார்வையோடு பார்க்கிறார். ஏனென்றால் தந்தையும் டீச்சர் தான் இல்லையா? டீச்சர் டீச்சரை பார்க்கிறார் என்றால் நம் இனத்தவர் என்ற பார்வையோடு பார்ப்பார். நம் இனத்தவரை பார்த்து குஷி அடைவார்கள். டீச்சர்கள் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பார்கள். அப்படி இருக்கிறீர்களா என்று கேட்பது என்றால் நம் இனத்தவரை அவமதிப்பதாகும். நல்லது. ஓம் சாந்தி.